ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது, ஃபஸ்ட் லவ்ங்கிறது ஹார்ட் டு ஹார்ட். கணவன் மனைவி இணைஞ்சதுக்கு அப்புறம் நம்பிக்கையை சம்பாதிப்பாங்க. 2 பேருடைய இருதயங்களும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். உன் ஆசை என்ன, என் ஆசை என்ன, உன் விருப்பம் என்ன, என் விருப்பம் என்ன, உன்னுடைய எதிர்கால திட்டம் என்ன, என்னுடைய எதிர்கால திட்டம் என்ன, இதெல்லாம் பேசி மாறும். இது ஒரு லெவல் ஆஃப் லவ். இந்த லவ் அடுத்த லெவலுக்கு போகிறது தான் பாடி டு பாடி கனெக்ஷன். அதனால தான் தேவன் முதலாவது மோசையோடு ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த லவ் ஒரு லெவலுக்கு மேலே போகாதனால தேவனே உலகத்திற்கு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பாடி ஃபார்ம் எடுத்தார். கையை தட்டுங்க. இதுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? தேவனே அவருடைய லவ், ஏன்னா தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அப்போ இந்த அன்பை இந்த உலகத்திற்கு கொடுக்க காட்டுவதற்கு அவருக்கே ஒரு பாடி ஃபார்ம் தேவைப்பட்டுச்சு. கணவன் மனைவி உறவுல 2வது ஸ்டேஜ் ஆஃப் லவ் தான் அடுத்த பரிமாற்றத்துக்குள்ள கொண்டு போறதான் இந்த பாடி டு பாடி. இரு சரீரமும் ஒரு சரீரமாய் மாறும். அது தாம்பத்திய உறவுல நடக்கிற ஒன்று. நான் ஆரம்ப நாட்களில் நான் நியாயப்பிரமாணத்தில் இருக்கும் பொழுது சண்டே ஆனால் பரிசுத்தவான்கிற இடத்துல நிற்பேன். என் மனைவியை திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், பரிசுத்தமான நாள்னு சொல்லுவேன். இப்படி தான் இருந்தேன். கிட்டக்க தொட கூட விட மாட்டேன். என் மனைவிக்கு எவ்வளோ வெறுப்பாக இருந்துக்குன்னு நினச்சி பாருங்க. அப்போ ஒரு நாள் நான் டிவி போடுறேன். எஸ்ஐகேல் ஃப்ரான்சிஸ் அங்கிள் கரெக்டாக ஆசீர்வாத டிவியில் பேசுகிறார். பேசும்போது ஈவினிங் டைம் நினைக்கிறேன். யூ ஆர் சாட்டிஸ்ட்னார். யூ ஆர் சாட்டிஸ்ட். என்ன ஸ்டாட்டிஸ்ட்னு பார்த்தா கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என் அவங்க மனைவியோட கை கொத்து ஒரு பிளாட்ஃபார்ம் நடந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு மீட்டிங்க்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்காரர் அவங்களுடைய ஒய்ஃபு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் அவர் கையை பிடிக்க ஆசை கிட்ட வராங்க. என் ஹஸ்பண்டோட கை கோத்து நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, மினிஸ்ட்ரி பண்ணும் போல, அதனால கையை விலக்கி விட்டுட்டு போகிறாரு. திருப்பி அந்த அம்மா கை பிடிக்க வராங்க. அவர் கை தட்டி விட்டுட்டு பப்ளிக்னு சொல்லிட்டு வெளில போகிறார். திருப்பி நடக்கிறார். திருப்பி அந்த அம்மா கை பிடிக்க வராங்க. உதறி விட்டார். இவர் இதை பார்த்துக்கிட்டு பின்னாடி எஸ்ஐகேல் அங்கிள் பார்த்துக்கிட்டே இருந்து டென்ஷன் ஆகிட்டார். கூப்பிட்டு யூ ஆர் சாட்டிஸ்ட். அவங்க உடனே ஒரு பெரிய ப்ராஃபிட் சொன்ன உடனே, ஏன் என்னாச்சு, நானா தப்பு பண்ணேன், நான் ஆச்சும் ஒழுங்கா ஜெபம் இல்லையா, ஒழுங்கா உபவாசம் இல்லையா, ஏன் என்னாச்சு, நான் என்ன பெரிய பாவம். உன் மனைவியோடைய எமோஷனை நீ